எகிப்தில் இருக்கிற பிரமிடு கூட நம்மளால திரும்ப கட்டிட முடியும். ஆனால் ஏஆர் ரஹ்மான் போட்ட இந்த சில சாங்ஸை நிச்சயமாக யாராலையும் திரும்ப போடவே முடியாது. அப்படி முதல்ல பார்க்க போகிற சாங் எதுனா, ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த ஒரு சாங்கை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு சாங்கை நம்ம கேட்கும் போது ஒரு செகண்ட் நம்மளோட காலேஜ் லவ் ஸ்டோரியை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் லவ்வே பண்ணாதவங்க கூட கற்பனையில் ஒரு லவ் லைஃப்பில் இருந்த மாதிரின ஒரு ஃபீலிங்கை இந்த சாங் கேட்கும் போது நமக்கு இருக்கும். இது ஏஆர் ரஹ்மானோட பெஸ்ட் சாங் மட்டும் இல்லை, ஸ்ரேயா கோஷல் அவர்களுக்கும் ஒரு பெஸ்ட் சாங் தான். அடுத்ததாக பார்க்க போகிறது தனுஷோட அம்பிகாபதி படத்தில் வந்து இந்த ஒரு சாங். இந்த ஒரு படத்தை இன்ன வரைக்கும் நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு சாங் தான். இந்த படம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஒரு சாங் தான். குறிப்பாக இந்த ஒரு சாங்ல இப்போ வந்த லைனை நம்ம கேட்கும் போது நம்மளே அறியாம நம்ம மனம் கொடுக்குற சந்தோஷத்துல நம்ம உதறி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு. நம்மளோட ஆழ் மனசுல இருக்கிற ஒரு காதலை தட்டி எழுப்பக்கூடிய சாங் தான் இந்த ஒரு சாங். அடுத்ததா ரோஜா படத்துல வர சாங். அதாவது நாம ஒரு பொண்ணை எவ்வளவு நேசிக்கிறோங்கிறத இந்த சாங்ல அந்த வரிகளை விட அழகா யாராலையுமே சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது. என்ன கேட்டா ஒரு பெண்மேல அளவு கடந்த காதலை வச்சுட்டு அதை சொல்ல முடியாம தவிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சாங் சமர்ப்பணம்ட்டு ஏஆர் ரஹ்மான் போட்ட மாதிரியே இருந்துச்சு இந்த ஒரு சாங். இவ்வளவு பேசும்போது ஷாருக் கானோட இந்த ஒரு சாங்கை பத்தி பேசாம இருந்தா எப்படி? நாம இப்பயுமே ஒரு டிராவல் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு கேட்கணும்னு இருந்தா இருக்கட்டும், இந்த வைபுன்னு இப்ப சொல்றாங்கல்ல, த ரியல் வைப் இஸ். இந்த வீடியோல கடைசி நம்ம பார்க்க போற சாங் எது வேற எது, நம்ம ஐஸ்வர்யாவோட இந்த நன்னாரே சாங் தான். இப்போ வரைக்குமே ஆனுவல் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சாங் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. சினிமாவில் ஹீரோயின்ஸ்க்கான சாங் எவ்வளவோ இருக்கு, ஆனால் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது லிஸ்ட்ல நிச்சயமா இந்த ஒரு சாங் இருக்கும். ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸும் சரி, இதுல வந்த வரிகளும் சரி, ஏஆர் ரஹ்மானோட டியூனும் சரி, எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு காதல் குரல் பெண்ணை மயக்கியதே, ஒரு காதல் குரல். இந்த சாங்கை பொண்ணுங்க அதிகமா ரசிப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஹானஸ்டாக இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு பையனாக இருந்து நீங்கள் இந்த சாங்கை ரசிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறத. நான் உண்மையில சொல்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாங். அடிக்கடி நான் அந்த சாங் கேட்பேன். பையனாக இருந்து உங்களுக்கும் இந்த சாங் பிடிச்சி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. விடை கொடு சாமி, போகின்றேன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன்.